ஹை டியர், டுடே நம்ம ஜூனி பார்க்குற ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா மை ரொமான்டிக் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஓகேங்களா? ஸோ இதை கேட்டது வந்துட்டு இருஷா குட்டி டியர். உங்கள் பேர் ஐடி வந்துட்டு இருஷா சம்திங் இருந்துச்சு. ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களோட நேம் முடிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? அண்ட் நீங்கள் கேட்டது வந்துட்டு ஹார்ட்டு அண்ட் ரொமான்டிக்னு கேட்டிங்க. எனக்கு கொஞ்சம் ரொமான்டிக்கே கொஞ்சம் தற்கொலை தான். ஸோ ஹார்ட்லாம் அந்தளவுக்கு வராது. ஸோ ரொமான்டிக் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் இந்த டைட்டில் நான் வச்சுக்கிறேன். கோச்சுக்காதீங்க நீங்கள் கேட்டது ஃபுல்லாக போட முடியலன்னு. ஓகேவா? சரி, ஓகே, ஸ்ட்ரைக்கில் போகலாம். ஓகே, இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் அவசரமாக வந்து கிச்சனில் போயிட்டு ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் போனால் விசில் அந்த சைடு வருது. ஸோ பாத்திரம் கழுவலான்னு போகிறீங்க, அந்த பக்கம் விசில் வருது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிலை இது அதாவது ஒரு மாதிரி பொங்குல. ஸோ அந்த மாதிரி வருது. அதை சரி பண்ணலான்னு போனால் இந்த பக்கம் காஃபி பொங்குது. சரி, காஃபி அணைக்கலான்னு போனால் இந்த பக்கம் வந்து தண்ணி வேறு லீக் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் தண்ணியை பைப் ஆஃப் பண்ணாமல் வந்திருப்பீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் வந்துட்டு இங்கே ஓடுறீங்க அங்கே ஓடுறீங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் வந்துட்டு ஒரு மாதிரி அடுப்பாயிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த விசில் வந்துட்டு மாதிரி இதாகிட்டே இருக்கவும் பொங்கிட்டே இருக்கவும் சாப்பாடு போய் அடைச்சிக்கிச்சு. ஸோ அடுத்த விசில் வரல. ஸோ அப்படியே குக்கரோட டபார்னு வெடிச்சிருச்சு. ஸோ நீங்கள் ஒரு செகண்டு செம்மையாக பயந்துருப்பீங்க. இந்த பக்கம் குக்கர் வெடிக்க. ஸோ இந்த பக்கம் பக்கத்தில் இருக்கிற அடுப்பு வந்துட்டு பால் வேறு பொங்கிடுச்சு. ஸோ அதுவும் பொங்கி கருகி போயிடுச்சு. எல்லாமே அடுப்பத்துக்கு ஆஃப் ஆகுது. ஸோ இந்த பக்கம் தண்ணியெல்லாம் லீக் ஆகிட்டு தண்ணியே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ மேலே வந்துட்டு நம்ம ஆரம் இருக்கால. ஸோ ஜூனி பார்க்கல. ஸோ ஆரம் வந்துட்டு குளிச்சுட்ருப்பாரு. ஸோ குளிக்க தண்ணி ஆஃப் ஆகிடுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வயன் கத்திட்டு இருக்காரு. நீங்கள் இதுங்க பண்ணுற பிரச்சனை பார்த்தாதுன்னு இவர் வேறு கத்திட்டு இருக்காரு. கடவுளை இன்னைக்கு யார் முடிச்சேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ அந்த பக்கம் ஆரம் வந்துட்டு வயன் தண்ணி நின்றுச்சுடி அப்படின்னு கத்துறாரு. சொன்னீங்க, ஐயோ தண்ணி பக்கெட்டில் பிடிச்சி வச்சு குளிக்க வேண்டியது நான் ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அந்த பக்கம் ஆரம் வந்துட்டு எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு வயன், ஏதாவது பண்ணு, போய் மோட்டர் போட்டு விடு அப்படிங்கிறாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு மோட்டார் போடலான்னு போகிறீங்க. ஸோ மோட்டார் போடலான்னு போயிட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணால் அது ஒரு பக்கம் தீப்பொறியெல்லாம் வந்து டபார்னு வெடிக்குது. அவ்வளோதான். உங்களுக்கு என்னன்னே புரியல, என்ன ஆச்சு நீ காலையிலேருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சத்தம் வந்துட்டு கொஞ்சம் லவுடாகவே கேட்டிருக்கோம். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி குக்கர் வேறு வெடித்த சத்தம் இருக்குல்ல. ஸோ அதுவும் வந்துட்டு லைட்டாக கேட்டிருக்கும். மேலே குளிச்சுட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு தான் கேட்டிருக்கும். ஆனால் திரும்ப இது மாதிரி ஏதாவது சத்தம் கேட்டுகிட்டே இருக்கவும் நம்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சத்தமே கேட்டிருக்கே, அவ்வளோ சத்தத்தை காணோன்ட்டு வைன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் நீங்கள் சத்தமே இல்லையா, என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா சோப்பு நொடையோடையே வந்துட்டு டவலை மட்டும் எடுத்து ஒரு மாதிரி ஒரு இது இருக்குல்ல. ஸோ மாதிரி டவலை மட்டும் எடுத்து கட்டிட்டு ஓடி வராரு. ஸோ கீழே ஓடி வந்து பார்த்தா அதுவும் பாவம் மனசு நுரையெல்லாம் அப்படி வந்து தலை ஃபேஸெல்லாம் நுரையெல்லாம் இருக்குது உடம்பு ஃபுல்லாகவே. அப்படியே வந்துட்டு டவலை மட்டும் கட்டி ஓடியாந்துருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தலையில் கை வச்சு ஒரு ஓரமாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஸ்டெப்பு கிட்ட. ஏன் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஓடி வராரு. ஸோ நீங்கள் நம்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகையே வந்துருச்சு. ஓடி போய்ட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஈவன் வந்துட்டு அவர் அந்த சோப்பு நோட்டியாக இருக்காரு. ஸோ அது கூட உங்களுக்கு தெரியல. ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காலையில் இதே மாதிரி நடக்கவும் அட்லீஸ்ட் ஜஸ்ட் நல்லா யோசிச்சு பாருங்கள். குக்கர் வெடிக்கிறப்போ உங்கள் மேலே விழுந்திருந்தா அவ்வளோதான். ஒரு பேருக்கு சாப்பாடு கூட உங்கள் மேலே தெரிக்கல, எல்லாமே வந்துட்டு செவத்துலேயே தான் பட்டிருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து மோட்டர் வெடிக்கிறப்போ கூட அந்த ஒரு சின்ன இது கூட உங்கள் மேலே படல. இல்லை ஆப்போசிட்டில் நீங்கள் நிற்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு இதாகிருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. அப்படி தான் பயந்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ நம்ஜன் வந்து ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ஜன் பார்த்துட்டு என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவ்வளோதான் ஓன அழுகு வந்துடுச்சு. நம்ஜன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை காட்டுறீங்க. அது பார்த்தா வெடிச்சு ஒரு மாதிரி இன்னுமே லைட்டாக தீப்பொறியெல்லாம் லைட்டாக வரும்ல. ஸோ அது மாதிரி ஃபயர் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ உடனே இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன், இந்த பக்கமே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். இங்கே என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெயின் அவர் போய்ட்டு ஆஃப் பண்ணிட்டு உங்களை அங்கே வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. சரிவா உட்காருன்னு சொல்லிட்டு உங்களை கொண்டு போய் டைனிங் ஹாலில் உட்கார வச்சுட்டு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போனால் அங்கே அப்படியே சாப்பாடு குக்கரெல்லாம் வெடிச்சு அங்கே கிடக்குது. அதுவும் இல்லாமல் கேஸ் ஸ்மெல்லு வேறு வருது. என்னன்னு பார்த்தா அந்த பால் பொங்குன அடுப்பில் கேஸ் வந்துட்டு ஆஃப் ஆகிருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணலாம், அதுவே பால் பொங்கி ஆஃப் ஆகிருக்கும். ஸோ கேஸ் லீக் ஆகிட்டே இருக்குது. அவர் டக்குன்னு போய்ட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சாப்பாடு அந்த இதெல்லாம் பார்க்குறாரு. என்ன இன்றைக்கி ஒரு மாதிரியெல்லாம் மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ தண்ணி கொண்டு வரலான்னு போய் பைப் ஆன் பண்ண தண்ணி தான் வரலையே. ஸோ உங்களுக்கு வேறு தண்ணி இருக்கும்ல. ஸோ அந்த தண்ணி ஃப்ளாஸ்கில் இருக்கும். ஸோ அந்த தண்ணியை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு பாத்தியா என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வீடு பார்த்துக்கலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஒன்றும் பண்ணல, உனக்கு காலேஜுக்கு லேட்டர்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி
ஒரு இதில் நீ குளிச்சுட்டு வந்தது காஃபி கொடுக்கலான்னு சொல்லிட்டு காஃபி ஒரு அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். ஸோ இன்னொரு அடுப்பில் குக்கர் சாப்பாடு விசில் வந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே அது விசில் வருதில்ல, அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலான்னு பாத்திரம் கழுவேனா அந்த விசில் வந்துச்சு. ஸோ அதுக்கு போய் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே இந்த பக்கம் காஃபி பால் பொங்கிடுச்சு. ஸோ இதை பார்க்கறதுக்குள்ளே தண்ணி நின்றுச்சு. தண்ணி ரொம்ப ஒரு மாதிரி லீக் ஆச்சு. ஸோ அதை போய் நிறுத்தலான்னு போனால் அதுக்குள்ளே தண்ணியே நின்றுச்சு. அப்புறம் பார்த்தா நீ வேறு கூப்பிட்ட, குக்கர் வேறு வெடிச்சிருச்சு. சரி ஓகே நீ கூப்பிடுறேன்னு வந்து பார்த்தா உனக்கு அங்கே தண்ணி இல்லைன்னு சொன்னேன், மோட்டர் போடலான்னு கேட்டேன். சரி ஓகே போய் மோட்டர் போடலான்னு பார்த்தா அது வெடிக்குது. இன்றைக்கி எனக்கு என்னன்னே தெரியல, நீ இங்கேயே இருக்கியா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் நம்ஜன் வந்துட்டு ஓயன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீ எந்த வேலையும் பண்ண வேணாம், என்னால் இன்றைக்கி லீவ் போட முடியாது, பட் நாளைக்கு லீவ் போட்டுக்கிறோம் ஓகேவா, பயப்படாமல் இரு, எனக்கு காலேஜில் ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்குடா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எந்த வேலையும் பண்ண வேணாம், எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பயவில் அதுவே வந்துட்டு அந்த கிச்சன் ஃபுல்லாக போய்ட்டு மாப்பெல்லாம் போட்டு அந்த சாப்பாடெலாம் எடுத்து க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த பாத்திரம்லாம் அவரே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ மோட்டரும் போய்ட்டு அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுட்டு வந்துட்டு 2 டைமுக்குமே நானே உனக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ கரெக்ட் டைமுக்கு வரும், நீ சாப்பிட்டுக்கோ, நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா, நீ கிச்சன் பக்கம் போவேணாம், மோட்டர் போடவும் போவேணாம் ஓகே, நீ ஜஸ்ட் ரூமில் மட்டும் இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், எதாவதுனா கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு நான் கிளம்புறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா பாவம் அவர் குளிச்சும் குளிக்காமே சோப்பு நோடியோட வந்திருப்பார். இப்போ தான் வந்துட்டு பார்க்குறீங்க, ஏன்னா மறுபடியும் போய் குளிச்சிருப்பார் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்துட்டு பக்கெட்லேருந்து வெளியேருந்து எடுத்துக்கொண்டு போய் உள்ளே வச்சு குளிச்சுட்டு வந்திருப்பார். குளிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியிருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, சோப்பு நாளோட இந்த நம்ஜனை போய்ட்டு நீங்கள் ஹக் பண்ணியிருப்பீங்களே ஒரு பதட்டத்தில். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி பிசுங்குது என்ன அப்படின்னு பார்த்தா ஃபேஸெல்லாம் லைட்டாக அங்கங்கே சோப்பு நார் உங்களுக்கும் பாடிக்கெல்லாம் அப்படியே இருக்குது ஒட்டிட்டுருக்கா. ஐயோ இது வேறையா, தண்ணியே இல்லை, நான் என்ன பண்ணிட்டோம், மோட்டர் போட்டால் பயமாக வேறு இருக்குது, குளிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. சரி ஓகே நம்ம பேசாமல் இங்கே இருக்க தண்ணியை கொஞ்சம் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிச்சனில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்களே வச்சு மேலே கொண்டு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படி நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு ரெடியாக உட்காந்துருப்பீங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு நம்ஜன் கிட்டேருந்து கால் வருது. ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஓகே தான், நீ ஒர்க்கெல்லாம் முடிஞ்சா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ தாண்டி நான் வந்தேன், அதுக்குள்ளே அப்படி ஒர்க் முடியும், நான் முடிச்சுட்டு ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஈவினிங் தான் வருவியா, சரி ஓகே ஐ மிஸ் யூ அப்படிங்கிறீங்க. சரி ஓகே மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க்குக்கு போயிடுறாரு. ஸோ இப்படி தான் டைம் ரொம்ப ஸ்கிப் ஆகுது. அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே எப்படின்னா கேட்டிருக்குல்ல, ஸோ கேட்டு கரெக்டாக வாசல் இருக்கும். ஸோ வாசல்லே வந்து உட்காந்துருக்கீங்க, எப்போ வந்துட்டு நம்ஜன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாசல்லே கணத்தில் கை வச்சு உட்காந்துருக்கீங்க. ஸோ கார் சவுண்ட் கேட்குது, அவ்வளோதான், அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டீங்க நீங்கள். இன்றைக்கி நான் தினமும் இப்படி தான் கரெக்டாக நம்ஜன் வர டைம் ஆனால் போய்ட்டு வாசலில் உட்காந்துருப்பீங்க. அவர் வந்ததும் ஓடி போய் ஹக் பண்ணிக்குவீங்க. இதுதான் உங்களோட ரெகுலர் ரொட்டீனே. ஸோ கரெக்டாக அவரும் வர கார் சவுண்ட் கேட்கவும் எந்திச்சு ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டு கேட்டெலாம் திறக்கிறீங்க. ஸோ கேட்டு திறந்ததுமே நம்ஜன் வந்துட்டு காருக்குள்ளேருந்தே உங்களுக்கு வந்துட்டு ஹக் பண்ணி லைட் கண்ணாடி கிட்டே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட கழுத்தை மட்டும் பிடிச்சி லைட்டாக கிஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஓகே காரை பார்க் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு காரை பார்க் பண்ணிட்டு வராரு. ஸோ வந்ததுமே நீங்கள் நம்ஜனா வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் நம்ஜனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒர்க் வந்துட்டு ரொம்ப ஹெவி போல். ஸோ ஏன் எனக்கு முடியாதடி சாரி அப்படிங்கிறாரு. காலையிலேருந்து நீங்கள் கேட்ட எதுவுமே அவர் செய்யலையா, உங்களுக்கு ஒரு மாதிரி சேடாயிடுச்சு. சரி பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. கோவிச்சுக்கல, பட் சேடாக ஒரு மாதிரி சோகமாக போகிறீங்க. ஸோ உங்களை பார்த்துட்டு சரி ஓகே எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஒரு ரெசார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்துட்டு நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஆம்பியன்ட்டெல்லாம் நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன், அங்கே போகலான்னு பிளான் பண்ணு, நீ தான் டயர்டாக இருக்குன்னு சொன்னால வீடு இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டீங்க உங்கள் ரூமுக்கு. ஸோ நம்ஜன் வந்துட்டு நீங்கள் சொன்ன இந்த ரெசார்ட் புதுசாக ஓப்பன் ஆகிக்குன்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டு பார்க்குறாரு. பார்த்தா அது வந்துட்டு செம்மையாக தான் இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு சரி ஓகே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ வெளில போகிறாரு. ஸோ வெளிலலாம் போயிட்டு
திரும்ப வீட்டுக்கு வந்ததுமே அவர் வெளில போனதும் தெரில, வீட்டுக்கு வந்ததும் தெரில. நீங்கள் மறுபடியும் போயிட்டு அமைதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தங்காட்டிக்கு தூங்கிடுவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு, இல்லை ஒரு மாதிரி சேடாக இருந்தால் போய் படுத்து தூங்கிடுவீங்க, சண்டை போட மாட்டீங்க. ஸோ அப்படி தான் போய் படுத்து தூங்கிடுவீங்க. ஸோ இந்த பக்கம் நம்ஜன் வந்துட்டு உங்களோட கார்டன் இருக்குல்ல, ஸோ அந்த கார்டனில் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு ஏதோ வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே டேபிளெல்லாம் வச்சு அப்படி இப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கே இந்த ஃபோட்டோவில் நீங்கள் எதை பார்த்தீங்களோ அதே மாதிரி இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு உங்களை எழுப்புறாரு. நீங்கள் வந்துட்டு தூக்கம் வருது அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல எஞ்சி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி கூட்டிகிட்டு வராரு. ஸோ கை பிடிச்சா கூப்பிட்டு வராரு. நீங்கள் தூக்கத்தில் தடுமாறி விழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனி உங்களை வந்துட்டு அந்த பிரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்களோ, ஸோ அந்த மாதிரி தூக்கிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு தூக்கம் தெரிஞ்சிருது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னோடய ஒய்ஃபை நான் தூக்கிட்டு போகிறேன், அவளுக்கு நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ நீங்கள் ஸோ வேணாம் நான் இறங்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே யார் இருக்கா, என்னோடய ஒய்ஃபை நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் ரொமான்டிக் டைப்பு. எது பண்ணாலும் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு பேசிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பாரா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ணுறப்போ ரொம்ப ஷையாக வரும், ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ஐயோ இவன் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இப்போ அப்படி தான் ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே உங்களுக்கு தூக்கிட்டு நடந்து போகிறப்ப ஒரு டாக் தான். ஸோ நீங்களும் சொல்லவும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த நிலா இருக்குல்ல, ஸோ நிலா, ஸோ அது வந்துட்டு எவ்வளோ வெயிட் வரும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது எனக்கு எப்படி தெரியும், யாருக்கண்டா அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, இந்த மேகம் அப்படிங்கிறாரு. ஏங்க மேகத்துக்கு எதுங்க வெயிட்டு, அதுவே கொஞ்ச நேரத்தில் கழிஞ்சு போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் எக்ஸாக்ட்லி அதே தான். என்னோடய கையில் ஒரு நிலா இருக்குது, ஆனால் அது மேகம் மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. எனக்கு அதை தூக்கிட்டு போகிற மாதிரி ஃபீலிங்கே இல்லை, ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி வந்துன்னு அப்படின்ட்டு ஏதோ சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு இதுக்கு தான் அதை கேட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் நீ நிலா தானே எனக்கு அப்படிங்கிறாரு. அப்போ நான் தேஞ்சு போவேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறீங்க. நீ இப்போ தேஞ்சு போனாலும் அப்புறம் மறுபடியும் வருவாள்ல, ஸோ அப்போ இன்னும் அழகாக க்யூட்டாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஐயோ கிரிஞ்சாக இருக்குன்னு நினச்சோன்னா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதோ ஒன்று என் மண்டைக்கு ஏற்றது நான் சொல்கிறேன், என்ஜாய் பண்ணு, இந்த மாதிரி கிரிஞ்செல்லாம் சொல்லாத, நானே கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனும் உங்களை வந்துட்டு சரி ஓகே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டே போகிறாரு. கொண்டு போய்ட்டு உங்கள் ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறாரு. ஸோ நீங்களும் நிற்கிறீங்க, ஆனால் நீங்கள் நம்ஜனை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நிற்கிறீங்க. என்னடி என்னையே பார்க்குற, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னல, திரும்பு அப்படிங்கிறாரு. நான் தான் அந்த சர்ப்ரைஸை பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்கிறீங்க. அது பின்னாடி இருக்கு என்ன அப்படிங்கிறாரு. இல்லை என்னோட முன்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனையே பார்த்துட்டே இருக்கீங்களா. ஸோ அவர் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளஷ் ஆகுது. என்ன பேசுகிற நீ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் நம்ஜனோட கண்ணே பார்த்துட்டு என்னோடய சர்ப்ரைஸ், என்னோடய வண்டர், ஸோ என்னோடய எல்லாமே, என்னோடய ட்ரெஸ்ஸர் எல்லாமே என் கண்ணு முன்னாடி இருக்குது. இதை தவிர வேறு என்ன புதுசாக சர்ப்ரைஸ் இருக்க போகுது, புதுசாக எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸர் கிடைக்க போகுது, புதுசாக ஒரு வண்டர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு பரவாயில்ல என் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நீ ஏதோ ட்ரை பண்ணுற அப்படிங்கிறாரு. சொன்னீங்க நீ சொன்னது எவ்வளோ கிரிஞ்சாக இருந்துச்சு தெரியுமா, பட் நான் சொன்னது நல்லா தான் இருக்குது, நீ சொன்னதுக்கு மோசம் போகலை அப்படிங்கிறீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு வாயாடி திரும்பி அந்த பக்கம் பாரு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா நிஜமாவே நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஃபோட்டோவில் வந்துட்டு காட்டி கூட இருக்க மாட்டீங்க, இந்த மாதிரி ப்ளேஸ் தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அது அப்படியே வந்துட்டு வீட்டில் கொண்டு வச்சுருக்காரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. ஓடி போய்ட்டு அங்கெல்லாம் உட்காருங்க. ஸோ அந்த இடத்துல சுற்றி பார்க்குறீங்க. ஸோ ஒரு சின்ன கூடாரம் போல், அதுக்குள்ளே வந்துட்டு நிறையா லீவ்ஸ் அது இது செடியெல்லாம் இருக்கிற மாதிரி அழகாக வந்துட்டு அந்த ஆம்பியன்ட்டில், என்ன ஆம்பியன்ட்டில் நீங்கள் அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்களோ அதே இதில் இங்கே வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி பார்க்குறீங்க. இந்த பக்கம் நம்ஜனும் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு உங்களோட கை அப்படி போட்டுட்டு நீ சொன்னதுலேயே எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, ஆனால் தினம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால தான் என்னோடய நிலாவை வீட்டில் கொண்டு வந்து வைக்க முடியலனாலும் அவர் கேட்ட ரெஸ்டாரண்ட்டை என்னால் வீட்டில் கொண்டு வந்து வைக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே நம்ஜனையும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா அப்படின்னு அவர் கேட்குறாரு. போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ நம்பி வந்துட்டு
இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உனக்கு இங்கே சர்வ் பண்ண வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ எனக்கு கிஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் நோ அப்படிங்கிறீங்க, அவர் எஸ் அப்படிங்கிறாரு. நீங்கள் திரும்ப நோ சொல்ல, அவர் எஸ்ன்னு சொல்ல நீங்கள் ஃபோன் மண்டையாட்டுறீங்க. ஸோ அவர்ன்ட்டு சொல்லிட்டு வேணுங்கிற மாதிரி மண்டையாட்டிட்டு இருக்காரு. ஸோ எப்படி தான் 2 பேரும் சொல்லுவாங்க க்யூட்டாக இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஃபைனலாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கணத்தில் வந்துட்டு அவரே கிஸ் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் ஐயோ நீ எப்போ பார்த்தாலும் பண்ணிட்டே இருப்பேன், நீ சும்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ம வந்துட்டு உங்களுக்கு அழகாக வந்துட்டு சர்வெல்லாம் பண்ணுறாரு. சரி ஓகேன்னு சிரிச்சிட்டே. ஸோ அப்படியே அந்த இடம் செம்மையாக இருக்குது. அவர் வந்துட்டு ஃபுட்டும் சேர்ந்து அங்கே தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ எல்லாமே உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எங்கே வாங்கினேன்னு கேட்குறீங்க. நீ சொன்னால் அதே ரெஸ்டாரண்ட் தான் வாங்கினேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்ருக்கீங்க. இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ எவ்வளோ தான் ஹாப்பியாக இருந்தாலும் சடனாக நம்மளை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்துட்டு சட்டுன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நம்பிச்சுட்டு உங்களை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லு அப்படின்னு சொல்லவும் இந்நேரம் நம்ம பாப்பா இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்கு ஒரு 5 வயசு இருந்திருக்கோம்ல, அவளும் இங்கே உட்காந்துருப்பாள்ல, நம்ம கூட விளையாடிட்டு இருந்திருப்பாள்ல அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்கிறப்ப உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ நான் வந்துட்டு வயன் விட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. சொன்னீங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, பேசாமல் நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நம்ஜனுக்கு கடுப்பாகுது இந்த வார்த்தை கேட்டால். ஏன்னா அடிக்கடி நீங்கள் இப்படி கேட்பீங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகிட்டு ஒரு 5 இயர்ஸ் ஆகிருக்கும். பட் குழந்தை இன்னும் வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆகலை. அதனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அடிக்கடி ஒரு மாதிரி நீங்களே கஷ்டப்பட்டுக்குவீங்க. ஸோ நம்ஜனும் வந்துட்டு இங்கே பாருவேன் பார்த்துக்கலாம் விடு, என்ன குழந்தை பிறக்காதுன்னு யாரும் சொன்னாங்களா என்ன, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அப்படியே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு நீ மட்டும் போதும், தேவையில்லாமல் நீ அது இது கற்பனை பண்ணாத, இந்த லைஃப் இந்த செகண்டை நீ என்ஜாய் பண்ணி அப்படிங்கிறாரு. சொன்னீங்க என்னால் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா சீக்கிரம் வெளியே வரமாட்டீங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ உங்களை நம்பி சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஒரு வழியாக வந்துட்டு ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சேடாக வந்துட்டு எண்ட் ஆகுது. ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட ரூமுக்கு போய்ட்டு 2 பேர் படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு விடியுது. ஸோ விடியிறப்போ அப்படியே வந்துட்டு கண்ணை முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட அந்த டேபிளில் வந்துட்டு ஒரு சின்ன நோட் மாதிரி எழுதிக்குது. குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட நேராக சொல்கிறத விட இந்த மாதிரி லெட்டரில் எழுதுனா ரொம்ப நல்லாயிருக்கும்ல. ஸோ அப்படி தான் நீங்கள் எடுத்து பார்க்குதுமே அதை சிரிச்சுட்டே பார்க்குறீங்க. ஸோ அதை பார்க்குறப்போ பின்னாடி ஏதோ எழுதுன மாதிரி இருக்குது. திருப்பி பார்க்குறீங்க. ஸோ திருப்பி பார்த்தா கிவ் மீ அ கிஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டே எங்கே இருக்க கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. ஸோ நினச்சிட்டு இந்த பக்கம் திரும்பினா நம்ஜர் வந்துட்டு அவரோட ஃபோட்டோ பெருசாக அங்கே வச்சுருக்காரு. கிஸ் மீ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. இவன் இங்கேயே வந்துட்டு ஃபோட்டோ கிஸ் கேட்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நீங்களும் போயிட்டு அந்த ஃபோட்டோக்கு கிஸ் பண்ணுறீங்க. ஸோ கிஸ் பண்ண உடனே அந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் ஏதோ எழுதியிருக்கு. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஃபோட்டோ பக்கத்தில் என்ன எழுதிக்குன்னு பார்க்குறீங்க. அதை பார்த்தா கம் டு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிக்கிற மாதிரி ஒரு எமோஜி வரைஞ்சிருக்காரு. நீங்கள் சிரிச்சுட்டே வந்துட்டு போகிறீங்க. அப்படி போகிறப்போ டோர்கிட்ட ஏதாவது டோர் ஓப்பன் பண்ணுவீங்களோ. ஸோ டோர் ஓப்பன் பண்ண போனால் அங்கே வந்துட்டு முதல்ல வாய் கழுவிட்டு வா, மூஞ்சி கழுவிட்டு வா அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டே போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப போகிறீங்க. ஸோ கிச்சனுக்கு தான் போகிறீங்க. கிச்சனுக்கு போனதுமே அங்கே வந்துட்டு நிறைய ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் திறந்து பார்க்குறீங்க. அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஆனால் ஸ்மெல் மட்டும் வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே திறந்து பார்க்குறப்போ ஒரு பாட்டுக்குள்ளே மட்டும் லெட்டர் எழுதியிருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பார்க்குறீங்க. ஸோ அதில் பார்த்தா கார்டனுக்கு வா அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்களும் கார்டனுக்கு போகிறீங்க. ஸோ கார்டனுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு செம்மையாக வந்துட்டு டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காரு. என்னன்னே உங்களுக்கு புரியலை. உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். இன்றைக்கி என் பர்த்டே கூட இல்லை, ஈவன் அவனோட பர்த்டேவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. அப்படி போயிட்டுருக்கப்போ உள்ளே வந்துட்டு அந்த கார்டனை அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பார். ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறீங்க. போக போக வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு லெட்டர் இருக்குது. ஸோ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குட்டி படித்து பார்க்குறீங்க. படித்து பார்த்தா ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஞாபகமே வருதோ, சொச்சோ நான் மறந்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவர் உங்களுக்கு விஷ் பண்ணுறதுக்குள்ளே வயால் ஸோ நீங்கள் போய் விஷ் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஓடுறீங்க.
ஆனால் அந்த இடத்துல ஆளையே காணோம். சரி நம்ஜுன் நான் எங்கடா இருக்கேன், ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ நம்ஜுன் சத்தமே இல்லை, எங்கடா போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டேக்கிறீங்க. ஆனால் சத்தமே இல்லை எங்கேயுமே. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறீங்க அந்த கார்டனுக்குள்ளேயே. ஸோ அங்கே போகிறப்போ அங்கே ஒரு சின்ன இது இருக்குது. எப்படின்னா ஒரு சின்ன மோட்டார் சைக்கிள் மாதிரி இருக்கும்ல, நின்றுட்டு போவாங்கள்ல ஓட்டிகிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்க்குறீங்க, என்னடா இது இது இருக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கூடக்குள்ளே ஒரு நோட் எழுதி வச்சுருக்கு. இதை எடுத்துகிட்டு பீச் பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் வீட்டுக்கும் பீச்சுக்கும் கொஞ்சம் பக்கம்தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இவன் என்ன தான் சொல்ல வரான், இங்கே இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணிவிட்டு பீச்சுக்கு எது கூப்பிட்றான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் போகலான்னு பார்க்குறீங்க. ஆனால் பக்கத்தில் வந்துட்டு இப்படியே வருவியா, ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அழகாக ட்ரெஸ்ஸும் வச்சுருக்காரு. ஸோ நிறைய ப்ரெசென்ட் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்டே வந்துட்டு பயங்கர ப்ரெசென்ட் மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அந்த ட்ரெஸ்ஸையும் மாற்றிக்கிறீங்க. மாற்றிட்டு நீங்களும் அங்கேருந்து அப்படியே அந்த சைக்கிள் அந்த மோட்டார் சைக்கிள் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. பைசைக்கிளா மோட்டார் சைக்கிளா ஏதோ ஒன்று, ஓகே எலக்ட்ரிக் சைக்கிள் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் வீட்டு கேட்டு வந்து ஓப்பன் பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஸோ போகிறப்போ தடம் ஃபுல்லாகவே வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹாப்பி ஆனிவர்சரின்னு எழுதியிருக்காரு. ஸோ மை லவ்னு எழுதியிருக்காரு. ஸோ உங்களுக்கு அதை பார்த்து ஷை ஆகுது. ரோட்டில் போகிற வரவங்கெல்லாம் வந்துட்டு ஏன்னா ஃபோட்டோ ஓட போட்டிருக்காருல, ஸோ அதனால் ஃபோட்டோ வரவங்கெல்லாம் ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கிட்டே தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான், சைக்கிள் வந்துட்டு அதுக்கு மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸு. ஸோ அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டு நடந்து தான் போகணும். ஸோ நீங்களும் அந்த பைசைக்கிளை அங்கேயே நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இது ஃபுட் ஸ்டெப் வச்சுருப்பீங்க. வைக்கிறப்ப உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. பார்த்தா வந்துட்டு லைட்டாக ஏதோ மணல் மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் உள்ளே நீங்கள் நடந்து போகிறப்போ ஃபுல்லாகவே ரோஸ் பெட்டலாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. என்ன இது, இதெல்லாம் பண்ணியிருக்கான், இதெல்லாம் எப்போ பண்ணான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியவில்லை. நைட்டு ஃபுல்லாக நம்ம கூட தானே தூங்கினான், ஆனால் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரோஸ் பெட்டல்ஸ் கரெக்டாக அந்த ரோஸ் பெட்டல் எங்கெல்லாம் போகுதோ அதே பாத்தில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ போயிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அது ஸ்டாப் ஆகுது. பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜில் வந்துட்டு நம்ஜுன் நிற்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரே வட்டமாக ஓடி போய்ட்டு அவரை பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ போய் ஹக் பண்ண அடுத்த செகண்டே வந்துட்டு ஹாப்பி ஆனிவர்சரி, சாரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறீங்க. ஸோ நீ சாரி எதுவும் சொல்ல வேணாம், யாரோ ஒருத்தருக்கு ஞாபகம் இருந்தால் போதும் சரியா, கோச்சிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இன்கேஸ் நான் அடுத்த வருஷம் வந்துட்டா ப்ளீஸ் நீ எனக்கு ஞாபகப்படுத்திடு, எனக்கு கோச்சிக்காத அப்படிங்கிறாரு. நீ மறப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போவே கூப்பிட்ற பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. நீ மறக்கக்கூடாது, நான் மறந்தால் தப்பு இல்லை, நீ மறந்தால் பயங்கர தப்பு அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் இங்கே எதுக்கு வர சொன்னேன், கார்டனில் அவ்வளோ இது டெக்கரேட் பண்ணியிருந்தேன், பட் இங்கேயே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கேயே வந்திருக்கோம் அப்படின்னா அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ பேராக்ளைடிங்லாம் பண்ணுவாங்கள்ல, எப்படி சொல்கிறது, ஸ்கை டைவிங் அது வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இதுவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு தான் ரொம்ப ஆசை இல்லை, ஸோ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் போகணும். ஸோ வேறு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். ஸோ அந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு ஏறிக்கலாம். ஸோ உங்களுக்கான அந்த இதெல்லாம் போட்டு விடுறாங்க. ஸோ நீங்கள்ட்டு பயமாக இருக்குடா அப்படிங்கிறீங்க. ஸோ நம்பிச்சு வந்துட்டு பார்த்துக்கலாம், நான் தான் கூட இருக்கல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ 2 பேர் ஹெலிகாப்டரில் போகிறீங்க. ஸோ அப்படியே அது மேலே போக உங்களுக்கு பயமாக இருக்குது. கண்டிப்பாக குதிக்கணுமா, கீழே ஃபுல்லாக தண்ணி, செத்தனா அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அங்கேருந்து குதிக்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் கைட் பண்ணுறவங்களும் வந்துட்டு சேர்ந்த கூட இருப்பாங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் நீங்கள் உங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்க, அவரோட பின்னாடி ஒருத்தங்க, ஸோ அந்த கைடு இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி ஜம்ப் பண்ணுறீங்க. பண்ணால் செம்ம பயம் உங்களுக்கு, அச்சோன்னு கத்துறீங்க. ஸோ நம்ஜுன்னு வந்துட்டு உங்களோட கையை ஒரு மாதிரி ஹோல்டு பண்ணிகிட்டே தான் வராரு. ஸோ நீங்களும் பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஜஸ்ட் கண்ணை மட்டும் தர, வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் அப்படிங்கிறீங்க. கண்ணை திறந்து பாருடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. கீழே வந்துட்டு மேலே மேலேருந்து நீங்கள் டைவ் பண்ணுறப்போ கீழே வந்துட்டு அப்படியே தெரியும்ல. ஸோ அப்படியே கிட்ட போக அங்கெல்லாம் வந்துட்டு எப்படின்னா நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி ஃப்ளவர்ஸ் செடியெல்லாம் வச்சு அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆனிவர்சரி ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே டெக்கரேட் பண்ணியிருக்காரு. ஒயிட் கலரில் அப்படியே அவ்வளோ அழகாக தெரியுது. உங்களுக்கு ஒரு மாதிரி செம்மையாக எமோஷனல் ஆகுது. இவ்வளோ பண்ணுறான் இவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, பட் இவனுக்காக நம்ம ஒரு பேபி கூட பாண்ட் பண்ணி கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி திரும்ப அந்த இடத்துலையும் சேட் ஆகுறீங்க. ஸோ நம்ஜுன்னு உங்களை பார்த்துட்டு
இங்கே பாரு, நான் நல்ல மூடில் இருக்கேன், ஏதாவது வந்துட்டு கெடுத்து விட்றாத, தயவு செஞ்சு ஜஸ்ட் என்ஜாய் மட்டும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் தான் அங்கே ஸ்கை டைவிங்கெல்லாம் அப்படி செம ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படி வரீங்க. ஸோ வந்ததும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு. செம்மையாக இருந்துச்சு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தோணுது அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு தோணுச்சு சடனாக, அதனால தான் சரி ஓகே போகலாமா அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்ட்டு நீங்களும் போய் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட ஒவ்வொரு டேஸும் செம்ம ஹாப்பியாக போகும். ஆக்சுவலாக நம்ஜன் வந்துட்டு காலேஜ் ப்ரொஃபஸர், பட் உங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாரு. ஸோ நீங்கள் லீவ் போடுன்னு சொன்னால் போட்டுருவார். ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பார். அந்த அளவுக்கு ரொம்பவே க்யூட்டாக உங்களை கேர் பண்ணி பார்த்துக்குவார் ஒரு பர்சன். ஓகேவா? ஸோ இப்படி தான் நிறைய டேஸ்லாம் போகுது. சடனாக ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா எந்திரிக்கவே முடியல, ஒரு மாதிரி டயர்டாக இருந்திருப்பீங்க. சரி ஓகே அப்படின்னு தூங்கியிருப்பீங்க. ஸோ முழிச்சு பார்த்தா நம்ஜுன் இல்லை. ஸோ நோட் மட்டும் எழுதி வச்சுருக்காரு, நல்லா ரெஸ்ட் எடு, டயர்டாக இருந்தால் எந்த வேலையும் செய்ய வேணாம், நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ ஜஸ்ட் ரெஸ்ட் மட்டும் எடு, நான் கிளம்பிட்டேன், சாரி ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு லவ்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அதை படிச்சுட்டு உங்களுக்கு லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல், ஏன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலாக இருக்கீங்களா அதனால. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் அப்படி சும்மா இருக்கல, போயிட்டு லஞ்சை தான் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்துட்டு அது இதுன்னு சொல்லி சமைக்கிறீங்க. ஸோ அது இது நிறையா சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் ஒரு இதில் கட்டி எடுத்துகிட்டு சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துப்போம்ல. ஸோ அந்த மாதிரி லஞ்செல்லாம் கட்டி எடுத்துக்கிறீங்க. ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கேப் பிடிச்சி போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டிரைவிங் தெரியாது, அதனால கேப் பிடிச்சி தான் போவீங்க. கார் இருக்கும் பட் டிரைவிங் தெரியாது. ஸோ கேப் பிடிச்சி நீங்கள் போகிறீங்க. ஸோ காலேஜுக்கு தான் போகிறீங்க. காலேஜில் போயிட்டு அங்கே என்ட்ரன்ஸில் நம்ஜன் சாரோட ஒய்ஃப் நான் லஞ்ச் கொடுக்க வந்திருக்கேன், பார்க்கலாமா அப்படின்னு கேட்கவும் தாராளமாக பார்க்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சைன் மட்டும் வாங்கிட்டு உள்ள என்ட்ரன்ஸில் அலோவ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்களும் அப்படி உள்ளே போகிறீங்க. போனால் அவ்வளோ பெரிய காலேஜு, நான்லாம் இவ்வளோ பெரிய காலேஜில் படிக்கவே இல்லை, நான் படித்தது மொக்க காலேஜாக இருக்குது, இதெல்லாம் ஏன் நான் படிக்கிறப்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே பார்த்துட்டே போகிறீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் எப்படின்னா இன்பிட்வீன் டைமில் போயிருப்பீங்க, இந்த கிளாஸ் டைம் ஓகேவா. ஸோ இந்த லஞ்ச் டைமுக்கு முன்னாடி ஒரு பிரேக் விடுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு நம்ஜனோட கேபினுக்கு தான் போகிறீங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டே கேட்குறீங்க, ஸோ நம்ஜன் சாரோட கேபின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும். அவங்களும் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு அவங்க சொன்ன பாத்துல நீங்களும் போகிறீங்க. அப்படி போயிட்டுருக்கப்போ கரெக்டாக வந்துட்டு அவரோட கேபின் வந்துட்டு நம்ஜன் ப்ரொஃபஸர் நம்ஜன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்களும் உள்ளே போகிறீங்க. பார்த்தது சிரிச்சிட்டே சர்ப்ரைஸாக இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே உள்ளே போகிறீங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நம்ஜனை ஹக் பண்ணிகிட்ருக்கா. அவ்வளோதான், உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ அவள் ஹக் பண்ணது இல்லாமல் அவரை கிஸ் வேறு பண்ணுறா. ஸோ உங்களுக்கு நான் ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ கையில் வச்சுருந்த சாப்பாடு அப்படியே பொத்துன்னு கீழே போட்டுறீங்க. ஸோ அந்த சத்தம் கேட்டு டக்குன்னு அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. ஸோ நம்ஜனும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அவருக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, செம்ம ஷாக்காக இருக்குது. இந்த பக்கம் அந்த பொண்ணு வந்துட்டு யார் இவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஸோ நம்ஜன் வந்துட்டு வெளியே பூடி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ அவள் வந்துட்டு யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ நம்ஜன் இந்த மாதிரி சொல்லவும் ஒய்ஃபா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அதை எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல. ஆனால் அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவே இல்லை. ஜஸ்ட் அந்த கீழே கொட்டின சாப்பாடெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து உங்களோட கேரி பேக்லேயே போட்டுக்கிறீங்க. ஸோ போட்டுட்டு அப்படியே வந்துடுறீங்க. ஸோ நம்ஜன் வாங்கிட்டு வந்திருப்பார். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட வார்த்தைக்குள்ளே இதெல்லாம் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்திருப்பீங்க. ஸோ வெளில வந்துட்டு அப்படியே உங்களுக்கு அவ்வளோ அழுகையாக வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு வரீங்க. ஸோ ஒரு கேப் பிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறீங்க. இந்த பக்கம் நம்ஜனுக்கு காலேஜ் ப்ரொஃபஸர் இல்லையா, ஸோ பிரின்சிபல் வேறு கூப்பிட்ருப்பாரு. ஸோ அதனால் அவரால் உங்கள் பின்னாடி வரவும் முடியல. அப்படியே வீட்டுக்கு வந்ததுமே உங்களுக்கு செம்ம அழுகையாக இருக்குது. எல்லாம் தூக்கி அந்த பக்கம் வந்துட்டு கிச்சனில் போட்டுட்டு எப்படி சொல்கிறது, போயிட்டு நம்ம படுத்துட்டு அழுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவ்வளோ நேரம் அடக்கணும் மொத்தம் அழுகாச்சு அழுதுட்டு தீர்த்துறீங்க. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே அழுதுருப்பீங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஏதோ பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்கீங்க. ரொம்ப நேரம் யோசிச்சுருந்துருப்பீங்க. ஸோ யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம இப்படி இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே ஜஸ்ட் போய்ட்டு அடுத்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ஜன் வருவாருன்னு. ஸோ குக் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு அவர் வர டைமில் வாசலில் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி வெயிட் பண்ணுறீங்க. நம்ஜன் வந்ததுமே வந்துட்டு சம பயத்தில் வராரு, என்ன பண்ணுறாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தா நீங்கள் எப்போ போல் வாசலில் உட்காந்துருக்கீங்க. அவர் வந்ததுமே நீங்கள் போயிட்டு ஹக் பண்ணல, எதுவும் இல்லை, ஜஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் மட்டும்தான். வந்துடுறீங்க. வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. அவர் வந்துட்டு வாங்கி கொஞ்சம் நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிறாரு. என்ன கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ப்ளீஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு எல்லாம் புரியும்ல.
ஸோ எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேண்டாம், நான் அதை பற்றி யோசிக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. இல்லை நான் உங்களை தப்பு எதுவும் சொல்லலை, நான் உங்களை எப்பவும் தப்பாக நினைக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் வேணாம், நான் பார்த்ததை மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவரும் வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் மேலே அந்த மிஸ்டேக் இருக்காது அப்படி புரிஞ்சுருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கும், ஸோ அதனால் இப்படி பேசுகிறீங்கன்ட்டு விட்டுருப்பாரு. ஸோ இப்படி தான் தினமும் வந்துட்டு அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறீங்க. ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ், அந்த லவ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஏதோ ரோபோ மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது அவருக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. நான் தான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் வேணாம், நான் அதை மறந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. மறந்துட்டேன் அப்போ நல்லா பேசி ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் எதுவுமே இல்லை, நீங்கள் போங்க டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த் இருக்கும். ஃபுல்லாகவே வந்துட்டு அவரை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த பக்கம் நம்ஜனுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது நீங்கள் இப்படி பண்ணவும். ஏன்னா அவ்வளோ லவ்லியாக இருந்த கப்புள்ஸ் வந்துட்டு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அவருக்கு அங்கே வீட்டுக்கு வரக்கே பிடிக்க மாட்டேங்குது, வந்தால் நீங்கள் இப்படி தான் இருக்கீங்கன்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் ஏனோ தானோ தான் வருவார். ஸோ வந்தால் நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாக தான் இருக்கிறீங்க. எத்தனை நாள் ஒரு மனசை பொறுமையாக இருக்க முடியும், ஒரு நாளைக்கு பஸ் அவுட் ஆவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவரும் வந்துட்டு உங்ககிட்ட ஆசையாக வந்து பின்னாடி பேக்லேருந்து ஹக் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சண்டை போட்டு தான் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ரீசெண்டாக இக்னோர் பண்ணுறீங்களா, அது அவருக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன உன் மனசில் நினச்சிட்ருக்க, நீ எதுக்கு இந்த மாதிரி என்னை இக்னோர் பண்ணுற, அப்படின்னு நான் தப்பு பண்ணிட்டேன்னு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சொன்னீங்க இவ்வளோ நாள் நீங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் அடக்கி வச்சு தான் இருந்திருப்பீங்க, எதுவுமே வெளியே பேசாமல். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மாதிரி பஸ்ட் ஆகுது. இங்கே பாருங்கள் நம்ஜன், எனக்கு தெரியும் நான் எப்படிங்கிறது, தேவையில்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க. அதுவும் இல்லாமல் நான் உங்களை தப்பே சொல்லலையே, என்னால் உங்களுக்கு பேபி எதுவுமே பேன் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு அது எனக்கே தெரியும். ஸோ நீங்கள் இப்படி இன்னொரு பொண்ணை லவ் பண்ணால் இல்லை கல்யாணமே பண்ணாலும் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு டிவோர்ஸ் வேணால் கூட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு போச்சுன்னு சொல்லிடுறீங்க. ஸோ இதை கேட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரை நினச்சிருந்துருப்பாரு ஸோ நீங்கள் நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு. பட் நீங்கள் இப்படி புரிஞ்சுருக்கிறீங்க, இந்த ஆங்கிளில் புரிஞ்சுருக்கீங்கன்னா அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஷாக்காக இருக்காருக்கு. அப்போ நீ இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாள் நீ பேசிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் தான் தெளிவாக சொல்கிறேனே, எக்ஸ்ப்ளனேஷன் வேணான்னு. அப்புறம் நான் எப்படி புரிஞ்சா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறீங்க. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, எல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது, உனக்கு அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. நீங்கள் கேட்க விரும்பவே இல்லை. இங்கே பாரு நம்ஜன், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் மனசார ஹாப்பியாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கும் அங்கேருந்து உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி கிளம்பிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் நம்ஜனுக்கு பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்குது, ஒரே நாளில் எத்தனை பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரும் வந்துட்டு உங்கள் பின்னாடியே வராரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அலைஞ்சிருப்பார், ஆனால் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் ஷாப்பிங் போகலான்னு போயிருப்பீங்க, உங்களோட அம்மா வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க, நம்ஜனும் வந்து பேசுகிறாரு, எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ சரி ஓகே அவளே புரிஞ்சுப்பா அப்படின்ட்டு விட்டுறாங்க. இப்போ நீங்கள் ஷாப்பிங் போயிருக்கப்போ அந்த பொண்ணு நீங்கள் அகைன் வந்துட்டு தான் மாலில் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட இருக்கா. சரி ஓகே பிரதர் ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு அந்த பையன் இப்படி தோலெல்லாம் கைப்பட்டு பேசுறது, அது தோல்லையே கைப்பட்டு பேசினாலும் அவங்க இன்டென்ஷன் வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பையனும் அந்த பொண்ணு வந்துட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து உங்களுக்கு செம ஷாக்கு. நீ அவனையும் ஏமாற்றி இவனையும் ஏமாத்துறியா அப்படிங்கிற மாதிரி கோவம் வேறு வருது. சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பொண்ணு நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் நிற்கிறீங்க. அவங்கள பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டா இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஸோ 2 பேர் வந்து தனியாக பேசிட்டீங்க வெளியே. உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஆக்சுவலாக நான் உன்ட்டு ஒன்று கேட்கட்டா, நீ நம்பிச்சோட தான் லவ் பண்ண, அன்றைக்கி அவர் கூட அப்படி இருந்துட்டு இன்றைக்கி இன்னொருத்த பையன் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஏங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க, என்ன சும்மா கண்ணில் பக்கம் எல்லாத்தையும் நம்பிக்குவீங்களா? ஆக்சுவலாக அன்றைக்கி நடந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் அதில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா எனக்கு நம்ஜன் சாரை ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி தான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அவர் எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்ல வரத்துக்குள்ளேயே நான் அவர்கிட்ட அவர் என்கிட்ட என்ன சொல்லணும்னு சொன்னார். ஆனால் நான் தான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவரை ஹக் பண்ணி கிஸ் பண்ணேன். ஸோ அவரை பேசவே விடலை, அவர் அடுத்த மூவ் பண்ண விடாமல் நான் அப்படி பண்ணது பெரிய தப்பு. அன்றைக்கே வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நம்ஜன் சார் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாரு, அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கு, ஸோ நீங்கள் அவரோட ஒய்ஃப்
அண்ட் நீங்கள் ரொம்பவே லவ்லி கப்பல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எனக்கு சொல்லிட்டாரு. ஸோ என்னால் அதை ஏற்றுக்க முடியல. பட் நான் அதுலேருந்து வெளில வந்துட்டேன். ஏன்னா ஜஸ்ட் ஒன் சைட் தானே, அவர் மேலே எந்த தப்பு கிடையாது. எனக்கு தெரியல உங்கள் 2 பேர்த்துக்கும் பிரச்சனையா, நீங்கள் என்கிட்ட இப்படி கேட்குறத பார்த்தா 2 பேரும் ஒன்றா இல்லையா அப்படின்னு கேட்குறா. ஸோ நீங்கள் இப்போ தான் ஒரு மாதிரி ஃபீலே பண்ணுறீங்க, அப்போ எதையுமே நம்ம கேட்காம கொள்ளாமல் நம்மளே தப்பாக புரிஞ்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்கள் 2 பேர்த்துக்கும் எதுவும் சம்மந்தமே இல்லையான்னு கேட்குறீங்க. என்னங்க மேம் இப்படி பேசுகிறீங்க, அப்பேற்பட்ட தங்கமான மனுஷனை பற்றி இப்படி சொல்கிறீங்க. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதா அந்த கேரக்டர் தான். பட் நான் கொஞ்சம் அன்லக்கின்னு சொல்ல முடியாது, ஏன்னா என்னோடய இப்போ இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் என்ன நல்லா தான் பார்த்துக்குறான். பட் இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு லக் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நம்ஜுன் சார் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. பட் நீங்கள் லக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சாரி ஃபார் தட் மொமெண்ட் அப்படின்ட்டு போகிறா. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. இப்படி தான் ஒரு 2 வீக் போயிருக்கும். ஸோ நம்ஜுன் தனியாக தான் அதே வீட்டில் இருக்கார். இந்த பக்கம் நீங்களும் வந்துட்டு அதே மாதிரி தான் உங்களோட வீட்டில் இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு தினமும் கால் பண்ணுவார், மெசேஜ் பண்ணுவார், எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. இப்போவுமே அதே மாதிரி தான் பண்ணுறீங்க. ஸோ ஒன் டே வந்துட்டு நம்ஜுன் அப்படியே வேலை முடிச்சு வீட்டுக்கு வராரு. அவருக்கு இத்தனை நாளாக வந்துட்டு எப்போவுமே வீட்டுக்கு வந்தால் அந்த வாசலில் நீங்கள் இருக்கிறதே தான் ஞாபகம் வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் அவ்வளோ மிஸ் பண்ணுவார். அப்படியே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கும். புரிஞ்சுப்பா வந்துடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே தான் அவரும் வந்துட்டு டேஸை அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு உள்ளே போகிறாரு. ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு அவரும் வந்துட்டு படுத்து தூங்கிடுறாரு. அவருக்கு மேலே ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் விடிஞ்சு அப்படியே கண்ணை முழிச்சு அப்படியே எப்படி சொல்கிறது, அலாரம் அடிக்கும்ல. ஸோ எப்படி வேலைக்கு போய் தானே ஆகணும், அலாரம் அடிக்குது. ஸோ அதை ஆஃப் பண்ணுறாரு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா பக்கத்தில் ஏதோ ஒரு நோட் இருக்குது, மாதிரி ஸ்டிக்கி நோட் எழுதி ஓட்டுவேல. ஸோ அதுதான் குட் மார்னிங் மேலே அப்படின்னு எழுதியிருக்கு. அவருக்கு ஒன்றும் புரியலை, என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ பார்த்தா பின்னாடி வந்துட்டு எதுவும் எழுதிக்க மாதிரி இருக்குது. ஸோ திருப்பி பார்க்குறாரு, கிஸ்மி அப்படின்னு எழுதியிருக்கு. அவருக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. பக்கத்தில் பார்த்தா உங்களோட பெரிய ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ அதில் கிஸ்மின்னு எழுதியிருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஷாக்கு, சர்ப்ரைஸ், ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாம் கலந்த மாதிரியே அந்த ஃபோட்டோ கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஸோ பண்ணால் அங்கே வந்துட்டு கிச்சனுக்கு வான்னு எழுதியிருக்கீங்க. ஸோ கிச்சனுக்கு போகலான்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக அதுக்கு நல்லா ஞாபகம் வருது. அவர் உங்களுக்கு பண்ணின ஒரே விஷயந்தான். ஸோ அதே விஷயத்த வந்துட்டு நீங்கள் திரும்ப பண்ணுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணிவிட்டு டோர்கிட்ட வராரு. ஸோ டோர்கிட்ட வந்தால் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க. சரி ஓகேன்ட்டு அவரும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு சீக்கிரமாக ப்ரெஷ் பண்ணிட்டு சீக்கிரமாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வராரு. ஸோ ஒரு கிச்சனுக்கு வராரு. ஸோ கிச்சனுக்கு வந்ததுமே அங்கே பார்த்தா அதே மாதிரி தான் எல்லாமே ஸ்மெல் செம்மையாக இருக்குது. திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரு பாட்டில் ஏதாவது இருக்கா, அவர் எழுதி வச்சிருப்பாரு. ஸோ அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ அப்போ எதாவது எழுதி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாட்டையும் தேடுறாரு. ஸோ ஃபைனலாக ஒரு இடத்துல எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ வந்துட்டு கார்டனுக்கு வா அப்படின்னு எழுதியிருக்கீங்க. நீங்களும் வந்துட்டு இப்படி எழுதியிருக்கவும் நம்ஜுனும் வந்துட்டு அப்படியே அந்த கார்டனுக்கு தான் வராரு. ஸோ அந்த கார்டனுக்கு வரும்போது அவருக்கு ஒன்றுமே புரியலை. எந்த இதெல்லாம் பண்ணுறா, ஆனால் ஏன் எப்படி எனக்கு சொல்லாமல் வந்தா, அப்போ அவளுக்கே மேலே இருக்கிற கோவம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி அவருக்குள்ளேயே. ஆனால் இன்றைக்கி அவளுக்கும் பர்த்டேல எனக்கும் பர்த்டேல ஆனிவர்சரியும் இல்லை, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. செம்மையாக டெக்கரேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ அப்படி பார்த்துட்டே வராரு. ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு நீங்களும் எழுதியிருக்கீங்க ஹாப்பி அப்படிமாரி எழுதியிருக்கீங்க. ஹாப்பியா அடுத்து என்னன்னு தேடுறாரு. ஒன்றுமே காணோம். ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்க்குறாரு. ஸோ பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு பெரிய செக் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. ஸோ அவரும் வந்துட்டு என்னது ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட வந்து அதை திறக்கிறாரு. ஸோ அதை திறந்தார் அப்படின்னா அந்த பக்கம் ஒரு குட்டி சைக்கிள் இருக்குது. ஸோ அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ சைக்கிளில் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ நைட் ட்ரெஸ் தானே போட்டிருப்பாரு, அதனால ட்ரெஸ் வச்சுருக்கீங்க. ஸோ அதை அவர் டக்குன்னு அங்கேயே மாற்றிட்டு அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக வராரு. ஸோ வந்தால் அதே ஏஜில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுற இடம். ஸோ சைக்கிள் நிறுத்திட்டு அப்படியே ஓடி வராரு. ஸோ அவரும் அதே அந்த ரோஸ் பெட்டல் தானே, ஸோ அதான் நீங்கள் விலை தூவி வச்சுருக்கீங்க. ஸோ அதிலே தான் அவரும் ஓடி வராரு. ஆனால் நடக்கலை, பயப்பில்லை, பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வருது. கண்டிப்பாக அந்த எஜ்ஜில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஸோ பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா நீங்கள் அந்த இடத்துல இல்லை. பட் அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு போர்டு மாதிரி இருக்குது. அவருக்கு ஒன்றும் புரியல, இங்கே அவள் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த போர்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்துட்டு ஐ மிஸ் யூ அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்ல வரீங்கன்னே. ஸோ அப்படியே வந்துட்டு வயன் சொல்லி கத்துறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு நம்ஜுனா அப்படின்னு ஒரு சவுண்டு
அப்படியே இந்த வாய்ஸை கேட்டு எத்தனை நாளாக இருக்கும் அவருக்கு. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவருக்கு திரும்பவே முடியல. பின்னாடி தான் நீங்கள் கூப்பிட்றீங்க, ஆனால் அவர் திரும்பாமே பயங்கரமாக அப்படி கண்ணால் கலங்கி நிற்கிறாரு, ஸ்டன் ஆகிட்டு நிற்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அம்ஜு தான் அப்படிங்கிறீங்க. ஒரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அழுகையெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே திரும்புகிறாரு. ஏன்னா உங்களை பார்த்தே அவ்வளோ நாளாக இருக்கும், எங்கேயுமே உங்களை பார்க்கவே நீங்கள் அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். பட் ஃபைனலாக உங்களை அவர் பார்க்க போகிறாருல. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் பக்கம் திரும்பி நிற்கிறாரு. பட் குனிஞ்ச தலையை நிமிரவே இல்லை. ஸோ நீங்கள் தான் கிட்ட போகிறீங்க, அம்ஜு தான் அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு கீழே பார்த்துட்டு, என் மேலே அந்த தப்பு இல்லை வயன், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே நீயா ஏதோ புரிஞ்சுக்கிட்ட, என்னால் உனக்கு டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள், நான் உன்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லையே அப்படிங்கிறீங்க. நீ கேட்டினா என்னால் தாங்க முடியாது, அதனால தான் நான் முன்னாடி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. சரி என்ன பாருடா அப்படிங்கிறீங்க. முதல்ல சொல்லு, உனக்கு என் மேலே அந்த கோவம் போயிடுச்சா? அன்றைக்கி நடந்ததுக்கு ரொம்ப சாரி அப்படிங்கிறாரு. அதை நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. நீ மறுபடியும் பழைய மாதிரி நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், என் மேலே தான் தப்பு, நான் தான் உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தாலும் நீ பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிறீங்க. அவர் இன்னும் அப்படி குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. ஏன்னா அங்கே வந்துட்டு அப்படியே அவ்வளோ அழுது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் என்னை பாருடா அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படிங்கிறாரு. இப்பே பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் உன்னோட கையை வச்சு கொடு அப்படிங்கிறீங்க. ஸோ கையை மட்டும் அப்படியே கொடுக்குறாரு. நீங்கள் வந்துட்டு அவரோட கையை அப்படியே எடுத்து கம்பிட்டு உங்களோட ஸ்டொமக்கில் வைக்கிறீங்க. ஸோ வைக்கிறப்ப அவருக்கு புரியல ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு. அப்படியே வந்துட்டு இப்போ தான் உங்களை பார்க்குறாரு. ஸோ பார்க்குறப்போ நீங்கள் ஒரு மாதிரி அழகாக ப்ரைட்டாக க்யூட்டாக சிரிக்கிறீங்க. அவருக்கு உங்களை பார்த்ததுமே செம்மையாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் திரும்ப அவரோட கையை வந்துட்டு அவரோட கை உங்களோட ஸ்டொமக்கில் இருக்கிறத வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு. கை திரும்பி பார்த்தா உங்களோட வயிற்றில் இருக்க கை. என்ன ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஃபைனலாக நம்ம குழந்த அப்படிங்கிறீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன அப்படிங்கிறாரு. உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா? ஃபைனலாக நம்ம குழந்த நம்மக்கிட்ட வந்துட்டா அப்படிங்கிறீங்க. ஸோ அவருக்கு இவ்வளோ நேரம் அடக்கி வச்ச அழுகா எப்படி இருக்கும் மனுஷனுக்கு. அப்படியே வந்துட்டு அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டியிருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி தான் 2 பேரும் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து பேசியிருக்கீங்க. ஸோ அப்படி பேசுகிறப்போ அப்படி பார்க்குறப்பவே கூட ஒரு அவ்வளோ பெரிய குட் நியூஸ் வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, அவ்வளோ ஒரு மாதிரி க்யூட்டான மொமெண்ட்டோட. ஸோ நம்ஜூனுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ஜூன் வந்துட்டு நிஜமாக தானே மறுபடியும் கேட்குறாரு. ப்ராமிஸா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவருக்கு செம ஹாப்பியாகிடுது. உங்களை அப்படி தூக்கிட்டு கிடக்கன்னு சுற்றுறாரு. ஸோ நீங்கள் எனக்கு ஏற்கனவே தலை சுற்றுதுடா அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல நான் தான் கல்யாணம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு அந்த கையை வைத்துக்கிட்டே போகுது. பாப்பான்னு சொல்லிட்டு, ஏய் இப்போ அந்த அளவுக்கெல்லாம் அது பாப்பா வளர்ந்துருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை எனக்கு பாப்பா அங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தொட்டு பார்த்துட்டே இருக்காரு. சொன்னீங்க, ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இரேன், ஏன்டா சொன்னோன்னு இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அகைன் என்ன இந்த மாதிரி விட்டுட்டெல்லாம் போக மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக ப்ராமிஸாக போக மாட்டேன்ல அப்படிங்கிறாரு. ப்ராமிஸாக போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உடனே வந்துட்டு நம்பிச்சுட்டு, இங்கே பாரு பேபி, உன் அம்மா சொல்கிறா கண்டிப்பாக இனிமேல் அப்பாவை வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டு விட்டுட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. நீ தான் சாட்சி. இன்கேஸ் அம்மா ப்ராமிஸை மீறினா அப்படின்னா கண்டிப்பாக நீ அவளை பனிஷ் பண்ணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சொன்னீங்க அடப்பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்துட்டு நீ உன் பொண்ணை உன்னோட பக்கம் இழுத்துக்கலான்னு பார்க்குறியா, அவள் ஏன் பொண்ணு அப்படிங்கிறீங்க. ஸோ நம்ம இன்னும் என்னோட பொண்ணு அப்படிங்கிறாரு. இப்படி தான் அந்த பீச்சில் ஒரு மாதிரி இருட்டே ஆகிடுது. கொஞ்சம் ரொம்ப நேரம் அப்படியே அங்கேயே இருந்துருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் வந்துட்டு அழகாக அந்த மூன்லாம் வந்துட்டு அங்கேருந்து வரும்ல. ஸோ அந்த பீச்சில் ஸோ அப்படியே பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக ஒரு மொமெண்ட் நல்லா இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த மூணில் இருக்கும்ல. ஸோ அதை 2 பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே ஒரு மாதிரி ரெஃப்ளெக்ஷன் வேறு. அந்த நிலா வெளிச்சம் மட்டும் தான் அங்கே இருக்குது, வேறு எந்த லைட் வெளிச்சமும் இல்லை. நிலா வெளிச்சமே அப்படி பிரகாசமாக வந்து லைட் வெளிச்சம் அளவுக்கு இருக்குது. ஸோ 2 பேருக்கும் ஒரு மாதிரி அந்த மொமெண்ட்டு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ஜூன் கிட்ட ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் நம்ஜூன் கிட்ட
நான் சொன்ன லவ் யூ அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து உங்களோட வயிற்றுக்கிட்ட கையை வச்சுட்டு பேபி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே டியர், இன்னொன்று சொல்கிறேன், நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் குட்டிமா நிஜமாக சாரிடா, எனக்கு வந்துட்டு சுத்தமாக ரொமான்ஸும் வர மாட்டேங்குது, ஹார்ட்டும் வரல, ஐயோ. ஆனால் நீங்கள் கேட்டிங்கல்ல, ஸோ அதனால் வந்துட்டு அந்த டைட்டிலில் என்னால் எது முடியுமோ, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோங்க, ஓகேவா? அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணுனாலும் சொல்லுங்கள். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் க்யூட்டாக அப்படி ஏதாவது கேளுங்க, பண்ணியா இல்லை அந்த மாதிரி கேளுங்க, கண்டிப்பாக நான் போட்டுருவேன். ரொமான்டிக் எனக்கு அது வர மாட்டேங்குது, அதனால தான் நான் என்ன சிங்கிளாக இருக்கணும். பரவாயில்ல, ஓகே, சரி. கேட்டு உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கா இல்லை என்னங்கிறது. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு ஒன் ஷாட் வேணுனாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், தப்பு இல்லைல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே? அண்ட் வேறு என்ன ஆனால் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ பாய் சராங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. டடா.